எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 1980களில் இளையராஜா காலம் ஆரம்பிச்சு 90களில் ரகுமான், தேவா, வித்யாசாகர்னு எத்தனையோ லெஜெண்ட்ஸ் வந்தோம். இதே டைம்ல தனக்குன்னு ஒரு ட்ராக்ல தமிழ்நாட்டோட எல்லார் வீடுகள்லயும் ஒழிக்கிற இசையை கொடுத்தவர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். நூற்றுக்கணக்கான மனசு தொடர ஹிட்ஸை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸை இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட வச்சு வைப் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் தான் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தெரியாமலேயே இசை வசந்தம் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட மியூசிக்கல் ஜேர்னியை ஒரு டைம் டிராவல் பண்ணி உங்களையும் அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போய் காட்ட போறோம். வாங்க. 1964 சென்னையில பிறந்த எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா ஒரு மேடை பாடகர். இளையராஜா, கங்கை அமரன், தேவாவோட ஆரம்ப கால கச்சேரிகள்ல டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடி பிரபலம் அடைஞ்சவர் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா. அப்பா பாடுறத பார்த்து எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் மியூசிக்ல ஆசை வந்து சின்ன வயசுலயே கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டாரு. மியூசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமாரும் சின்ன சின்ன மியூசிக்கல் ஷோஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவரோட மியூசிக் ஷோக்கு ஒரு வாட்டி அப்போ ஃபேமஸா இருந்த ராபர்ட் ராஜசேகர் டைரக்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட அடுத்த படமான சின்ன பூவே மெல்ல பேசுக்கு மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. இளையராஜா உச்சத்துல இருந்த அந்த டைம்ல 1987ல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் ஆல்பம் வருது. 10 பாடல்கள் கொண்ட அந்த ஆல்பம் அப்படி ஒரு ஹிட். அப்போ எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்னு அப்போ பீக்ல இருந்த எல்லா சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல பாடியிருந்தாங்க. இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தோட எல்லா பாட்டுக்கும் மியூசிக் போட்டது மட்டும் இல்லாம எழுதுனதும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். இன்னைக்கு உலகத்தையே கலக்கிட்டு இருக்க ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு புரோகிராமரா இருந்திருக்காரு. தமிழ் சினிமா அது வரைக்கும் கேட்காத சவுண்டிங் இந்த ஆல்பம்ல இருந்துச்சு. அப்போ அவர் ரகுமான் இல்ல, திலீப் குமார். ரகுமான் மட்டும் இல்ல, வித்யாசாகர், மணி சர்மாவும் இந்த ஆல்பம்ல அசோசியேட் மியூசிக் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பாகுபலி ஆர்ஆர்ஆர் மியூசிக் டைரக்டர் எம்.எம். கீரவாணி ட்ராக் சிங்கரா இந்த ஆல்பம்ல பாடியிருக்காரு. அது வரைக்கும் ராஜா பாடல்கள்ல ராஜா குரல் நிறைய பேரோட இரவுகளுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இந்த ஆல்பம்ல எஸ்.ஏ. ராஜ்குமார் கம்போஸ் பண்ணி எழுதி பாடின இந்த பாட்டு நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னும் இருக்கிற பாட்டா எவர்கிரீனா இருக்கு. தொடர்ந்து 88, 89களில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்தாலும் பேரலா இளையராஜான்னு ஒரு இமயம் கொடுத்த ஹிட்ஸால எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸ்க்கு பெரிய ரீச் கிடைக்காமையே போச்சு. ஆனா 1990ல ஒரு புதுமுக டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு. வழக்கம் போல அவரும் தன்னோட படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போடணும்னு கேட்டாரு. ஆனா ராஜாவோட டேட்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போதைக்கு அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனா இருந்தது எஸ்.ஏ. ராஜ்குமார். சோ அவரை ஆன்போர்ட் பண்ணினாங்க. படத்தோட பேரு புது வசந்தம். அந்த ஆல்பம் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. விக்ரமன் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் மீட்டிங்கோட 10 நிமிஷத்திலேயே ஒரு பாட்டு உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரேடியோ, டிவி மூலமா நம்ம வீடுகள்ல இந்த பாட்டு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. வழக்கம் போல லிரிக்ஸையும் எஸ்.ஏ. ராஜ்குமாரே எழுதி டியூனையும் 10 நிமிஷத்துல போட்டு விக்ரமன் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸும் போட்டு பாட்டும் போடுறது பயங்கரம். மார்க்கெட்ல ஆடியோ கேசட்ஸ் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆனா மட்டும்தான் படம் ஹிட் ஆகும்னு இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்துல எஸ்.ஏ. ராஜ்குமார் புது வசந்தமோட ஓபனிங்க்கு மிகப்பெரிய வழி அமைச்சு கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட பிஜிஎம்ஸ் கூட பெருசா பேசப்பட்டுச்சு. ஹம்மிங்லயே அவரோட வாய்ஸ்ல சில இடங்கள்ல வர பிஜிஎம்ஸ் எல்லாம் அந்த சீன்ஸையே எலவேட் பண்ணுச்சு. நமக்கு இருந்த ஒரே பொறுப்பும் போயிடுச்சு. இனிமே என்னடா பண்ண போறோம்? கிட்டத்தட்ட 25 வாரங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா வெற்றி நடை போட்டுச்சு இந்த படம். இந்த சாங்ஸுக்காக மைக்கேல் மதன காமராஜன் அரங்கேற்ற வேலை, அஞ்சலி, சத்ரியன், நடிகன்னு எப்பிக்கான ஆல்பம்ஸ் ராஜா அதே வருஷத்துல கொடுத்தாலும் புது வசந்தம்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டும் பிலிம்ஃபேர் அவார்டும் எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு கிடைச்சது. மொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச எஸ்.ஏ. ராஜ்குமாரோட எப்பிக் மொமெண்ட். இது முதல் வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க. இந்த புது வசந்தம்ல தான் எஸ்.ஏ.
ராஜ்குமாருக்கு இசை வசந்தம்னு பேர் வந்துச்சு. புது வசந்தம் விக்ரமனுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடுல சக்கப்போடு போட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணின சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரிக்கும் முதல் படம். புது வசந்தமோட வெற்றிக்கு பின்னாடி 36 படங்களுக்கு சூப்பர் குட் பிலிம்ஸ் எஸ்.ஏ. ராஜ்குமார மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. விக்ரமன் அறிமுகமான அதே 90ல இன்னொரு டைரக்டர் அறிமுகமானாரு, கே.எஸ். ரவிக்குமார் புரியாத புதிர் படத்துல. இதுக்கும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் மியூசிக்கோட வெற்றிக்கு ரகுவரன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி முக்கியமான காரணமோ, எஸ்.ஏ. ராஜ்குமாரோட மிரட்டலான பிஜிஎம் ஒர்க் இன்னொரு காரணமா அமைஞ்சது. தொடர்ந்து வந்த நிறைய எஸ்.ஏ. ராஜ்குமார் பாடல்கள் தமிழகம் ஃபுல்லா ராஜா பாட்டோட சேர்ந்து ஒலிச்சது. இந்த பாட்டுலாம் நிறைய ட்ரேடியில் ஓடும். புது வசந்தம்க்கு பின்னாடி ஒரே ஒரு படம் மட்டும் தான் விக்ரமன் எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட்டணியில வந்துச்சு. சில காரணங்களால அவங்களோட ரிலேஷன்ஷிப் கூட ஒரு சின்ன விரிசல் வர, அதுக்கப்புறம் விக்ரமன் சிற்பி ஏ.ஆர். ரஹ்மான் கூட சேர்ந்து சில படங்கள்ல ஒர்க் பண்ணினாரு. ஆனா புது வசந்தம் கொடுத்த வெற்றியை அடிச்சுக்கவே முடியல. இந்த டைம்ல எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் பெரிய வாய்ப்புகள் வராம இருந்துச்சு. இந்த டைம்ல ஏ.ஆர். ரஹ்மான் வரவு, தேவா வரவுன்னு இண்டஸ்ட்ரி அவங்க பக்கம் போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை எஸ்.ஏ. ராஜ்குமாரை தேடி விக்ரமனோட அசிஸ்டன்ஸ் வந்து, சார் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆபீஸ்க்கு போனா வாசல்லயே இருந்திருக்காரு விக்ரமன். எஸ்.ஏ. ராஜ்குமார் தயங்கி போக வேற எதுவும் பேசாம முதல் வார்த்தையிலேயே ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு விக்ரமன். வாசல்லயே வச்சு கதையை சொல்ல, கதை எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு ரொம்ப பிடிச்சும் போக கையோட ஒரு டியூனை கம்போஸ் பண்றாரு. அந்த பாட்டு தான் இல்ல சண்டை போட்டு திரும்பி எனர்ஜி போடுற பாட்டு. ஏ.ஆர். ரஹ்மான், ராஜா, தேவான்னு எல்லாம் உச்சத்துல இருக்கும்போது இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத எஸ்.ஏ. ராஜ்குமார் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்த பூவே உனக்காக பட்டி தொட்டி எல்லாம் படுகிட்டாச்சு. பயங்கரம். அந்த படத்துல எல்லா பாட்டுமே சமையல். தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல ஒன் சைட் லவ்வுக்கு இதை அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் வேற பாட்டே இல்ல. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே, கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம். மிக பெரும் ஹீரோவை அடையாளம் காட்டின படம். ஒரு மாபெரும் டைரக்டர் மீண்டும் தன்னை நிரூபித்து கொண்ட படம். நல்ல மெலடி போகிற ஒரு மியூசிக் டைரக்டர் மறுபடியும் பிஸியான சூப்பர் ஹிட் கொடுத்த அந்த படம். இதுல வர பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. என்னதான் ராஜா ஃபேனா இருந்தாலும் சுஜாதா வாய்ஸ்ல இப்படி ஒரு பாட்டு கேட்டா அவங்க மயங்காமலா இருப்பாங்க. பாட்டுல சுஜாதா வாய்ஸ் ஒரு ரகம்னா, ஜெயச்சந்திரன் ஹம்மிங்லயே நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிருப்பாரு. 1996லயே விஜய்க்கு அவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்தாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். ஒரே ஆல்பம்ல மெலடி, லவ் டூயட், ஸ்டைலிஷான இன்ட்ரோ, ஃபோக்னு பின்னி பெடல் எடுத்தாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். ஹீரோயினுக்கு ஒரு பிஜிஎம் வரும், அதுவே சூப்பரா இருக்கும். எஸ்.ஏ. ராஜ்குமாரோட லாலா லா பிஜிஎம்ஸும் காமெடி பிஜிஎம்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சதும் பூவே உனக்காக இருந்ததா. நல்லா இருக்கும் அந்த பிஜிஎம்லாம். பூவே உனக்காக வந்து அடுத்த மாசமே வந்து இன்னொரு ஆல்பமும் ஹிட். எந்த அளவுக்கு ஹிட்னா, 2024லயும் ஒரு டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாட்டு கேட்காம இறங்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஹிட். அடுத்து 97ல பேக் டு பேக் 2 மெகா ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். ஒன்னு பிஸ்தா. இந்த படத்துலயும் பாட்டு நல்லா இருக்கும். எத்தனையோ ஐயப்பன் பாட்டு வந்திருந்தாலும் எஸ்.ஏ. ராஜ்குமார் பிஸ்தா படத்துக்காக கம்போஸ் பண்ணின இந்த பாட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். 97ல எஸ்.ஏ. ராஜ்குமார் கொடுத்த 2வது அதிரடி ஆல்பம் சூரிய வம்சம். பயங்கரம். இது எல்லா பாட்டும் கையில பிடிக்கிறது 2வதா இருக்கட்டும், இந்த பாட்டை கேட்டா 90s கிட்ஸையும் கையில பிடிக்கவே முடியாது. ஒரு பாட்டு ஹிட் ஆகுறதுக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் சொல்ற சீக்ரெட் அதோட சிம்பிளிசிட்டி. பாட்டு எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு அது காலம் கடந்து நிக்கும்னு சொல்லுவாரு. அதனாலதான் என்னவோ இவ்வளவு சிம்பிளான டியூன்ஸ் எல்லாம் நம்ம மனசுல இன்னைக்கும் நிக்குது.
யாரோ என்னென்னமோ மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா 90s கிட்ஸுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். சின்ராசு ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிறது நமக்கும் லைஃப்ல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சுனந்தான்னு ஒரு அண்டர்ரேட்டட் சிங்கர் தமிழ்ல இருக்காங்க. அவங்கள ராஜாக்கு அப்புறமா கரெக்டா யூஸ் பண்ணினது எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். இந்த 2 பாட்டு மட்டும் இல்லாம மொத்த ஆல்பமுமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. చలకు సరిగ చేల చలకు చలకు బెలకు బెలకు బెక్కం வந்தா బెలకు బెలకు அடியே மெட்டி சத்தம் கேட்காமத்தான் அப்படிங்கிற அந்த வரிய அப்படி ரசிச்சு ரசிச்சு பாடியிருப்பாரு அருண்மொழி. அடியே மெட்டி சத்தம் கேட்காமத்தான் தலையே வெடிச்சிருச்சு வெகு நேரம்தான். எத்தனை வாட்டி கேட்டாலும் திகட்டாத பாட்டு. இந்த பாட்டுல இருக்கிற இன்டர்லூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இந்த பாட்டுலாம் பயங்கர ஹிட் அப்போ. சூரிய வம்சம்காக எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு செகண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சது. வழக்கமா ஒரு பாட்டு கேட்டா நம்ம மைண்டுக்குள்ளேயே அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும். ஆனா எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒர்க் பண்ற படங்கள் எல்லாம் பிஜிஎம் கூட கொஞ்ச நாளைக்கு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. சூரிய வம்சமோட காமெடிஸ்க்கு கூட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எஸ்.ஏ. ராஜ்குமார் போட்ட பிஜிஎம்ஸ் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா ஆமா. காமெடியன்ஸோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்க்கு கூட காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு அந்த சீனையே இம்ப்ரவைஸ் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் திரும்புங்க. பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. ஒன் சைட் லவருக்கு இவர் போட்ட பூவே உனக்காக எப்படி ஹிட்டோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மறுமலர்ச்சியில போட்ட இந்த பாட்டு அதுக்கு மேல ஹிட். சித்ரா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல அப்படியே செதுக்கி இருப்பாரு எஸ்.ஏ. ராஜ்குமார் இந்த பாட்டை. அந்த படம் பார்த்தது இல்லை. இந்த பாட்டு எக்கச்சக்க வாட்டி கேட்டிருக்காங்க. இதே பாட்டோட இன்னொரு வெர்ஷனை ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. சும்மாவே ஹரிஹரன் மெலடிஸ்ல பொழப்பாரு. இவ்வளவு நல்ல டியூன் எல்லாம் கிடைச்சா கேட்கவா வேணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். எவ்வளோ சிம்பிளான டியூனு, இறைச்சல் இல்லாத இசை, ஆழமான வரிகள், இதெல்லாம் இனி திருப்பி வரவே வராத காலம். கடல் ஆழம் என்ன வள்ளுவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. மறுமலர்ச்சி ரிலீஸ் ஆன அதே வருஷத்துல தல அஜித்தோட படத்துக்கு முதலா மியூசிக் கம்போஸ் பண்றாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். அந்த ஆல்பமும் வேற மாதிரி ஹிட். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையை ரசிக்கவா, உன்னிகிருஷ்ணன் சித்ராமா குரலை ரசிக்கிறதா, இல்ல ஸ்கிரீன்ல வர அஜித்தையும் சிம்ரனையும் ரசிக்கிறதா, இத்தனையும் ஒரே பாட்டு. ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. முக்கால்வாசி 90s கிட்ஸோட ஸ்கூல் டைம்ல வந்த ஆல்பம் இது. இப்பவும் இதெல்லாம் கேட்கும்போது நம்மள அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போகும். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா, சாங்கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா, ருக்கு 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 மணி ரமணி நல்லா துளசி இருக்கும் மணி இந்த அப்போ அது அப்போ, சிக்கு புக்கு சின்ன மணி வெயில் பட்ட அஜித் சிம்ரன் பேரோட அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது எஸ்.ஏ. ராஜ்குமாரோட சாங்ஸ். சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சுடாத ஆனதடி காதல் இரவு, என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா, உன் பேரு காதல் தானா இல்ல நான் ஓட வந்த மானா. அவள் வருவாளா ரிலீஸ் ஆகி 3 மாசத்துல திரும்பவும் விக்ரமன் எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வருது. கேட்கவா வேணும், அல்ட்ரா ஹிட். சமபாட்டு படமும் பயங்கரம். இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மொபைல் நெட் எல்லாம் இல்லாத காலத்திலேயே டிவி ரேடியோல மட்டுமே கேட்ட இந்த பாட்டெல்லாம் ஃபுல்லா மனப்பாடமா பாடியிருப்போம். அதுதான் பவர் ஆஃப் எஸ்.ஏ. ராஜ்குமார். அம்மா கை
வரமே தனியே நடைபழகி நான் தொலைந்தது ஞாபகமே காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம் வெக்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதே. இந்த படத்துல அஜித் கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருப்பாரு, ஆனா அதுவே பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. காரணம் அவர் வர்ற போர்ஷன்ல வர்ற இந்த பாட்டு. மல்லிகைப்பூவே மல்லிகைப்பூவே பார்த்தாயா பொன் மாலை. தேவா தாமரையை அறிமுகப்படுத்தின அடுத்த 2வதா எஸ்.ஏ. ராஜ்குமார் யூஸ் பண்ணிட்டாரு. 1000 கோடி செல்வம் யாருக்கு இங்கே வேணும், அரை நொடி என்றாலே ஆனந்தம் ஒன்றே போதும்னு அவ்வளோ அருமையான வரிகளா எழுதியிருப்பாங்க. அது யாருக்கு இங்கே வேண்டும் அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். இந்த 98 எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஒரு பிளாக் பஸ்டர் வருஷம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஹிட்டான அடுத்த மாசமே சிம்மராசி மூலமா இன்னொரு ஹிட் ஆல்பமா டெலிவர் பண்ணினாரு. நிறைய இளையராஜா பேட்டர்னை ஃபாலோ பண்ற எஸ்.ஏ. ராஜ்குமார் இளையராஜாவோட ஃபேவரட் சிங்கரான அருண்மொழியை சிம்மராசியில யூஸ் பண்ணியிருந்தார். கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா மஞ்ச தாவடி காத்துல பறக்க. இன்னைக்கும் கிராமங்கள்ல மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்ல இந்த பாட்டெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது 90s படம் பார்த்த மாதிரியே வாழ்க்கையே ஒரு இருக்கு. பேரானந்தம் தான். எரிச்சல் இல்லாத வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டுகள், சன் டிவில இந்த பாட்டு படம் எல்லாம் பார்த்த மெமரிஸே தனிதான். எப்படி உள்ள சன் டிவி அந்த இது காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன. 98ல அத்தனை ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் அடுத்து 99 மெகா ஹிட் வருஷமா மாறிச்சு. அத்தனை அருமையான ஆல்பம்ஸ் கொடுத்திருந்தாரு. விக்ரமன் கே.எஸ். ரவிக்குமார் மாதிரியே மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனர் எழில் தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. துள்ளாத மனமும் துள்ளும் படம் மூலமா. வேற என்னத்த சொல்ல, விஜய்க்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் அது. தமிழ் சினிமா வரலாற்றுல அதிக கேசட்டுகள் வித்த ஆல்பம் துள்ளாத மனமும் துள்ளும் தான். தொடு தொடுவெனவே வானவி என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீலம். ஒரு 100 வாட்டி இல்ல 200 வாட்டி இல்ல 1000 வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதே ஃப்ரெஷ்னஸ், அதே மெமரிஸ் தர அப்படி ஒரு பாட்டு இதெல்லாம். வானில் ஒரு புயல்மழை வந்தால் அழகே என்னை எங்கனம் காப்பாய். 1000 டிப்ரெஷன்ஸ் கவலைகள் இருக்கட்டுமே, வீட்டுல மூலையில வச்சிருக்கிற ரேடியோலயோ டிவிலயோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் பிஜிஎம் வந்தா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மைண்ட் இங்க வந்துடும். மியூசிக் பயங்கரம். இது லிரிக் வீடியோ ஸ்பாட்டிஃபைன்னு எதுவுமே இல்ல, ஆனாலும் 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம். இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால். தளபதி விஜய தமிழ்நாட்டை தாண்டி கேரளாக்கு அறிமுகப்படுத்தின படம் இது. இந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் இன்னுமுமே ஃபேவரட். கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றி எந்த ஒரு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டு வந்த டைமுக்கே கூட்டிட்டு போகுதோ அது ஒரு சிறந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த பாட்டெல்லாம் நமக்கு 1000 மெமரிஸ் கொடுக்கும்ல. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது. எஸ்.ஏ. ராஜ்குமாரோட பீக்னு இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை சொல்லலாம். என் அன்பே என் அன்பே. இந்த ஆல்பம்லாம் பெஸ்ட் சாங் எதுன்னு பிக் பண்றதே கஷ்டம். ஒவ்வொரு பாட்டுலயும் லிரிக்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்லூட்ஸ் கூட நமக்கு மனப்பாடமா இருக்கும். பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன், எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அவ்வளோ சிம்பிளான டியூன்ஸ் தான். ஆனா நம்ம மனசை தொடும் இவரோட பாட்டெல்லாம். 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய். படத்துல வர பிஜிஎம்ஸ்க்கு கூட எஸ்.ஏ. ராஜ்குமார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு சோல்ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. இந்த மியூசிக்லாம் பயங்கரம். துள்ளாதமனமும் துள்ளும்ல ஒரு பாரதியார் சாங்குக்கு டியூன் போட்டு சித்ராமாவை பாட வச்சு அதை பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருப்பாரு. காக்கை சிறகிலே நந்தலாலா நின்றன் கரியலிரு தோன்றுதடா நந்தலாலா.
எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஸ்பெஷலே ஒரு ஹிட் பாட்டு அதே படத்துல அதே பாட்டு சேட் வெர்ஷனா போடுறது. அதுலதான் நான் கிங்னு துள்ளாத மனமும் துள்ளும்ல வர இன்னிசை பாடி வரும் சேட் வெர்ஷனை கிளைமேக்ஸ்ல வரும்போதே உருகாத மனசும் உருகிடும். இசை பாடகனே இவள் இன்னுயிர் கலந்து விட்டாள் மன்னகம் இந்த படத்துக்கு இந்த பாட்டு தான் தமிழ் சினிமாவை மெயின். கின்னஸ்ல இடம் பிடிக்க வச்ச சுயம்பரத்துல அந்த ஒரு நாள்ல எஸ்.ஏ. ராஜ்குமாரும் ஒரு பார்ட்டா இருந்து ஒரு பாட்டு போட்டாரு. அதுவும் ஒரு hit. பாட்டு மார்கழி மாசத்து பாட்டு ஒன்று மாலையில் சேருதடி மாடப்புறா இதுதான் துள்ளாத கேமியோ மனமும் படம். துள்ளும் பயங்கரம். தொடர்ந்து சத்யராஜோட இந்த மலபார் மாதிரி ஒரு போலீஸ்க்கு படம் எஸ்.ஏ. எடுக்கவே ராஜ்குமார் தான் முடியாது. மியூசிக் போட்டாரு. காலக்காத்து பொண்ணு அம்பரம் போல கண்ணு மந்திரம் போட்டு தாமிட்டு கட்டிட வந்தாளா எஸ்.ஏ. ராஜ்குமார்னா மெலடி இல்லாமலா சித்ராமா ஹரிஹரனை வச்சு இதே ஆல்பம்ல ஒரு அல்டிமேட்டான மெலடி கொடுத்திருப்பாரு. கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா உன்னிழலாட தாக்கு பிடி எஸ்.ஏ. ராஜ்குமார் நிறைய லிரிசிஸ்ட சினிமால அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதுல முக்கியமான இன்னொருத்தர் நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமாருக்கு மலபார் போலீஸ் தான் டெபியூ ஆல்பம். என் கண்ணாடி பேசவில்லை கண்ணே கண்ணே நான் சிறவுஞ்சி எழில் கூட துள்ளாத மனமும் துள்ளும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனரோட கொலாப் பண்றாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். ராஜகுமாரனோட நீ வருவாய் என இதுவும் அந்த வருஷத்திலேயே அல்டிமேட்டான ஹிட். இது செம. தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. எஸ்பிபி, ஹரிஹரன், சித்ரா, சுஜாதா, அருண்மொழி, ஹரிணின்னு இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லா பெஸ்ட் சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல இருந்தாங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதைக்கு வென்று சொல்லுகிறேன் கடிகாரத்தை சீக்கிரம் எஸ்பிபி குரல்ல பாவிஜியோட வரிகள்ல வந்து இந்த பாட்டெல்லாம் ரசிக்காத ஒரு 90s கிட்ஸ் இருக்காங்களா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன எஸ்.ஏ. ராஜ்குமார்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனே தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ரைட்ஸை வாங்கி அங்கேயும் பண்ணுவாங்க, அங்கேயும் ஹிட் ஆகும். மொத்த சவுத் இந்தியாவையும் இப்படி ஒரே காலத்துல ரூல் பண்ணியிருக்காரு மனுஷன். ஒரு காகம் காவென கரைந்தாலும் என் ஆசை பார்க்கிறேன் இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் மீம்ஸ் மூலமா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. உங்களின் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்கா இதே வருஷம் கேப்டனோட ஒரு படத்துக்கும் எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதுவும் ஆல்பமே ஹிட். இதுவா ஓ கண்ணு போட போகுது. எழுந்தா மலை போல நடந்தா நதி போல மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. இதே 99ல கே.எஸ். ரவிக்குமார் 2 படம் பண்ணியிருந்தாரு. ஒன்னு படையப்பா ரகுமானோட, இன்னொன்னு பாட்டாளி எஸ்.ஏ. ராஜ்குமாரோட. பாட்டாளில அவ்வளோ வெரைட்டியான சாங்ஸா கொடுத்திருப்பாரு. காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன் ஸ்ரீரங்கம் பெற்ற தந்த சின்ன ரோசா சீக்கிரட்டா சொல்லி விடம்மா உள்ள கழகியா ஏழழகியா 99ல எஸ்.ஏ. ராஜ்குமார் கொடுத்த ஹிட் ஆல்பம்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் அவருக்கு 2000வது வருஷத்துல வந்துச்சு. ஜனவரி 2000 பொங்கலுக்கு மறுபடியும் விக்ரமன் கூட்டணியில எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்ல வந்த வானத்தை போல பட்டி தொட்டி எல்லாம் அதிரி புதிரி ஹிட். காதல் வெண்ணிலா பயங்கரம். அதெல்லாம் எல்லா பாட்டுக்கும் பயங்கரம். படம் வந்து 24 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம மைண்டுக்கு உடனே ஞாபகம் வர்றது இந்த பாட்டு தான். இது கார்த்திகை வந்தாலே போடுவாங்க. நாமுத்துக்குமார், பா விஜய்னு 2 பேருமே சேர்ந்து இந்த பாட்டை எழுதியிருந்தாங்க. நீ துடையாவதா கிழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூ எல்லாரோட வீட்லயுமே அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சு தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருப்பாங்களே, இந்த வரி அவங்களுக்கு பொருந்தும். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைகள் காதல் வெண்ணிலா ஹாப்பி வெர்ஷனை ஹரிஹரனும், சேட் வெர்ஷனை ராஜாக்கு ராசாத்தி உன்ன பாட்டுல கேப்டன் காம்போல பாடின ஜெயச்சந்திரனும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே கேட்கும்போது 2 எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். ஜன்மம் நான் எடுத்தேன் உனக்காக காத்திருப்பேன். சின்ன விஜயகாந்த் லவ்வுக்கு இப்படின்னா பெரிய விஜயகாந்துக்கு இன்னொரு ஸ்டைல்ல ஒரு லவ் டூயட்டை போட்டிருப்பாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். மைனாவே மைனாவே இது என்ன மாயம். இதே படத்துல வர நதியே சாங்ல ஃபர்ஸ்ட் டைம் உதித் நாராயணன் எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு பாடியிருந்தாரு.
S.A. ராஜ்குமார் விக்ரமன்னாலே ஒரு சிக்னேச்சர் பாட்டு இருக்கும்ல, அப்படி ஒரு பாட்டு வானத்தை போலலையும் இருந்துச்சு. அந்த டைம்ல அம்மன் படங்கள் ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. அப்போ S.A. ராஜ்குமார் ஒர்க் பண்ணின பாளையத்தம்மன், ராஜகாளியம்மன் 2 ஆல்பமுமே சரியான ஹிட். தாய் குழுங்களை தியேட்டருக்குள்ள கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வர வச்சது இவரோட பாட்டு. சாமி படம்னாலே பயங்கரம் ஓடும். ஒரிஜினல் பம்பா இதெல்லாம் நான் தியேட்டர்ல பார்த்தேன் எங்க அம்மாவோட. பயங்கரமா சாமி ஆடிட்டு இருப்போம். தான் பார்த்தேன். எங்க தேட்டருக்கு கூட்டு போனாங்க. சாமி ஆடுவாங்க தியேட்டர் மாதிரியே புது காம்போவை இந்த பாட்டுல ட்ரை பண்ணியிருப்பாரு S.A. ராஜ்குமார். ஓ இந்த பாட்டு எத்தனையோ ட்ரெண்ட் வந்தாலும் பாசமலர்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ங்கிறது தமிழ் சினிமால மாறாத ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட்ல S.A. ராஜ்குமார் போட்ட பாட்டு நிறைய அண்ணன் தங்கச்சிகளோட நெஞ்ச தொட்ட பாட்டா இருக்கு. சின்ன படம் பெரிய படம்னு எல்லா படத்துக்குமே இவர் அந்த டைம்ல போட்ட சாங்ஸ், டிவி ரேடியோன்னு ஒரே ட்ரெண்டிங்ல இருந்தாரு தலைவன். வெளிச்சம் அடிக்குதடி ஒரு வெண்ணிலத்துக்குள்ள இருக்கா மயக்கம் பிறக்குதடி. அடி காதல் என்பது தூங்கும் இந்த பாட்டு பயங்கரம். நம்ம பிளேலிஸ்ட்லாம் A.R. ரஹ்மான் ஒரு லிஸ்ட் இருக்கும், இளையராஜான்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், யுவன், ஹாரிஸ், அனிருத்னு தனித்தனியா இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்லயே இல்லாம சில பாடல்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கேட்கும் போது ஒரு நிமிஷம் நம்மள அங்க நிக்க வச்சு கேட்க வைக்கும் இன்னைக்கு வரைக்குமே. அப்படிப்பட்ட S.A. ராஜ்குமார் பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன். நெடுங்காலமாய் புழங்காமலேன்னு வரும்போதே நம்ம மனசே அப்படியே லேசாயிடும். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு. உன்னிமேனன் வாய்ஸ்ல இந்த பாட்டு ஒரு வைப்னா, உன்னிகிருஷ்ணனோட நிறைய பேர் கேட்காத இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலுக்கு கொண்டு போகும். தேவானா கானான்னு முத்திர குத்தி வச்சிருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் யாருன்னு S.A. ராஜ்குமார் அவர் ஸ்டைல்லயே ஒரு கானா போட்டிருந்தாரு. பிரபுதேவா, ராஜீவ் சுந்தரம்னு 2 ஜாம்பவான்களையும் ஆட வச்சாரு. செமையா இருக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கானா பாட்டு எழுதுனதும் S.A. ராஜ்குமார் தான். சூப்பர். பெண்ணின் மனதை தொட்டு வந்த கொஞ்ச நாள்லயே தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும் அப்புறமா மறுபடியும் சேர்றாரு S.A. ராஜ்குமார். மொத்த ஆல்பமுமே வெறித்தனமான ஹிட். படம் பிரியமானவளே. ஓ வா ஹரிகரனும் மகாலட்சுமி ஐயரும் பாடுறாங்களா இல்ல விஜயும் சிம்ரனே பாடுறாங்களான்னு டவுட் வர அளவுக்கு ஒரு சிங்க் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்போ இருந்த மியூசிக் டைரக்டர்ஸோட சிங்கர்ஸ் சாய்ஸ் எல்லாம். இப்போலாம் எந்த ஹீரோனாலும் ஒரே வாய்ஸ் தான் தெரியுது. அப்ப கண்டே பிடிக்க முடியாது. ஹீரோஸே பாடுற மாதிரி இருக்கு. இன்டர்நெட் அக்சஸ் இல்லாத ஜெனரேஷன் அது. டிவி ரேடியோ மட்டும் தான் பாட்டு கேட்கறதுக்கு ஒரே சோர்ஸ். அப்படி ஒரு டைம்ல வெயிட் பண்ணி இந்த பாட்டெல்லாம் டிவியில கேட்ட காலம் தான் நம்ம லைஃபோட ஒரு பெஸ்ட் பீரியடா இருக்கும். இனி நினைச்சாலும் நம்ம அந்த காலத்துக்கு போக முடியாதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒண்ணு. இமையாக நான் இருப்பேன் சம்மதமா விஜய்க்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மெலடி, கானான்னு பாட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா S.A. ராஜ்குமார் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானர்ல இப்படி ஒரு பாட்டு கொடுத்திருந்தாரு. பிரெக்னன்சி டைம்ல வர்ற பாட்டு தான். ஆனா விஜய் ஸ்கிரீன்ல வர்றாருன்னா பாட்டு எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் அப்படி இருக்கும் இந்த பாட்டு.
ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் காம்போல இதே படத்துல வந்து என்னவோ என்னவோவையே 100 வருஷம் வச்சு கேட்கலாம். ஆனா இதே காம்போவை வச்சு இதே ஆல்பம்ல எஸ் ஏ ராஜ்குமார் அதுக்கும் மேல இன்னொரு மெலடியை கொடுத்திருந்தார். அப்பா, இப்போ நம்ம பார்த்த இத்தனை ஆல்பமும் 2000 ஒரே வருஷத்துல வந்துச்சு. இப்படி புயலா வீசின இசை வசந்தம் 2001 ஸ்டார்டிங்லயே இன்னொரு ஹிட் ஆல்பம் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ்ங்கிற கான்செப்ட் 2K கிட்ஸ்க்கு திருச்சி திருமணம் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 90s கிட்ஸ்க்கு பிரியாத வரம் வேண்டும் தான். சூப்பர். இந்த படமும் சூப்பர், இந்த பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மெஷின் வருது. 2001 கொடுத்து அந்த வருஷத்துக்கே உங்களை கூட்டிட்டு மெஷின் போகுது. உங்க பழைய வீட்டுல சன் டிவில இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? இருக்கும். அப்பெல்லாம் டிவி தான் இது நைட்டுலாம். டிவி பாக்குறதே அதிசயம். லவ் சாங்ஸ் விட லவ் ஃபெயிலியருக்கும் இந்த ஆள் பாடினா மட்டும் நமக்கும் சேர்த்து வலிக்குது. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டும் அப்படித்தான். பிரியாத வரம் வேண்டும் வந்த அடுத்த மாசம் தமிழ்ல இன்னொரு புதுமுக இயக்குனர் லிங்குசாமி வர்றாரு. படமே ஒரு குடும்ப படம் ஆனந்தம். எத்தனை உயரத்துக்கு போனாலும் இண்டஸ்ட்ரியில வர புதுமுக இயக்குனர் எல்லாரோட படத்துக்கும் மியூசிக் போட்டிருந்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். சார் இது ஆனந்தமும் நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஜெமினி கிடைக்கலனால அப்படி வந்து ஆனந்தம் ஆல்பம் இன்னைக்கு வரைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸ்னேகானாலே இன்னைக்கும் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர இந்த பாட்டு இதுவும் எஸ் ஏ ராஜ்குமாரோடது தான். யுகபாரதி தான் இந்த பாட்டை எழுதியிருந்தாரு. இவரையும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இந்த பாட்டு மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ஹரிணி, உன்னிகிருஷ்ணன் இதை விட வேற ஸ்வீட்டான வாய்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த நிறைய ஹிட் பாடல்கள் வேற மியூசிக் டைரக்டர் போட்டதுன்னு தப்பாவே நிறைய பேர் நினைச்சிருப்போம். அப்படி வந்து அவரோட இன்னொரு தரமான மெலடி தான் அந்த படத்துக்கு எனக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அவார்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட ஒரு படம் ஆனந்தம் படம். ஏன்னா நான் ரொம்ப கிளாசிக்கலாக பண்ணியிருந்தேன். விஜய்க்கு அத்தனை ஹிட்ஸ் கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் பேரலா அஜித்துக்கும் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தாரு. இதே வருஷம் விஜய்க்கு மறுபடியும் ஒரு எவர்கிரீன் ஆல்பம் வசீகரா மூலமா கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். விஜய் எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தாலே அந்த இடத்துல தவறாம இன்னொருத்தர் இருப்பாரு, தலைவர் ஹரிஹரன். எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டுகள் அவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் ஏபிசின்னு எல்லா ஆடியன்ஸுக்கும் பரவலா போய் சேர்ந்துச்சு. பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேனார் நாமுத்துக்குமார் ஒரு சைடு கவிதை வரிகள்ல விளையாடி இருப்பார். பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். இதே ஆல்பம்ல உதித் நாராயணன், சாதனா சர்கம்னு 2 பேரும் அப்படி பாடி இருப்பாங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதால தான் அந்த சாங்ஸ் இன்னும் எவர்கிரீனா இருக்கு. வசீகரால இந்த பாட்டுல எல்லாம் ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரி தான் அதே பேர் மூலமா இன்னைக்கு கோட் வரைக்கும் வந்திருக்கு. இதே வருஷத்துல சித்ரா ஹரிஹரன் காம்போல ஒரு பாட்டை எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்தாரு. இப்போ இதை கேட்டாலும் உங்களை ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படி உருகி உருகி பாடி இருப்பாங்க.
இன்னைக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன்ங்கிறாங்களே. இந்த பாட்டு யூடியூப்ல எவ்வளவு நாள் கழிச்சு அப்லோட் பண்ணி அசால்ட்டா 100 மில்லியன் அடிச்சுட்டு போயிருச்சு. மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி. 2003ல கடைசியா தமிழ்ல மறுபடியும் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேனா நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. நீயும் பெண்ணா பெண்ணாகிய இந்த படத்துலயும் பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. ரெண்டு கண்ணா பிரம்மன் செய்த சாதனைன்னு வரும்போதே நம்ம உதடுகளும் கூட சேர்ந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான். ஹரிஹரன் சுஜாதான்னு 2 லெஜண்ட்ஸ் ஒரு பாட்டுல, அதுவும் எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு கிடைச்சா அந்த பாட்டெல்லாம் மினிமம் ஒரு 200 வருஷம் கேட்கலாம். அப்படி வந்த பாட்டு தான் இது. உன் கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து மோரபிக்கையின் ரகசியம். இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைஃப்ல இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு பாட்டு சித்ரா அம்மா வாய்ஸ்ல. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா விண்ணில் செல்லட்டா. இப்படி ஒரு ஃபீல் குட் படம் பாட்டு இன்னைக்கும் டிவியில பார்க்கும்போது அப்படி ஒரு பிரீஸியான ஃபீலை கொடுக்கும். நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றார். இசையே இரைச்சலா ஆயிட்ட இந்த ஜெனரேஷன்லயும் நம்ம காதுகள்ல இன்னைக்கும் குளிர வச்சுக்கிட்டு இருக்கு எஸ் ஏ ராஜ்குமார் சாங்ஸ் எல்லாம். இசை சினிமான்றதுல காலத்தின் கண்ணாடி. இந்த காலம் இப்படியாக இருந்தது அப்படின்னு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும். அது மாதிரி காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்றது மாத்திரம் இல்லை, உணர்வுபூர்வமான பாடல்கள், சோல்ஃபுல், அது மியூசிக்குன்றது அந்த உயிர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவரெல்லாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணாம விட்டது அவருக்கு எந்த இழப்பும் இல்ல. இசைக்கும் நம்மள மாதிரி இருக்கிற இசை ரசிகர்களுக்கும் தான் இழப்பு. இன்னும் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் இவரை கொண்டாடி அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இசையோட அருமையை புரிய வைக்கலாம். ஹலோ, இந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா? என்ன அப்படி கேட்டீங்க? எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட பெரிய ஃபேன் நானு. சித்திரங்களை பாட சொல்லலாம். அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு நிறைய பேர் தெரியாம இருக்கு. கவிதை என்றாலே வழி தேடி நான் நினைவேன். சம்மதமா சம்மதமா மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது. அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது. ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை இந்த நாடகம். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக இடிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். பாபிலோனின் பொங்கும் தோட்டம் உன்னை பார்த்தால் உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே இதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கலன்னு எனக்கும் தெரில. அது என்ன ப்ராப்ளம், இல்லை அவருக்கு விருப்பம் இல்லையா என்னன்னே தெரில எனக்கும். ஏன் அதுக்கப்புறம் வரலன்னு எனக்கு தெரியவே இல்லை அவரோட பாட்டுலாம். இல்ல இவங்க அப்படியே அடுத்தடுத்து வர இவங்கெல்லாம் அப்படியே ஆமா, புது ஜென்ரேஷன் வர அப்படி மற்றவங்களாம் இது பண்ணிடுறாங்க. அப்படியே இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனா இவங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ வரையும் ஏன் நல்ல பாட்டு கொடுக்கலாமே ரொம்ப. ஏன்னா எனக்குமே இவர் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருந்த எனக்கே தெரியல சுத்தமா. அந்த இதுல இருந்தே பார்த்துட்டு வந்து பாட்டெல்லாம் தெரியுது, ஆனா இவரோட தானே எனக்கு தெரியல. இல்லை எனக்குமே தெரியாது. இப்போ எப்படின்னா இந்த கேசட்லாம் வாங்குவோம்ல, கேசட்ல போட்டிருப்பாங்க, அப்படிதான் தெரியும் தவிர எனக்கும் ஃபர்ஸ்ட் இவர் யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ராஜ்குமார் இந்த பாட்டுலாம் போட்டிருக்காருன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த கேசட் மூலியமா தான் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு இந்த வீடியோல பார்க்கும்போது தான் இவரு எனக்கு தெரியுது இப்படி ஒருத்தர் இருந்தாருன்றது. எனக்கு இதுலதான் பார்த்து தெரியுது. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாட்டுல. ஏன்னா இந்த பாட்டு போட்டியெல்லாம் நம்ம வச்சு பாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் பாடி இருக்கேன். அதனால எனக்கு எல்லாமே பிடிச்ச பாட்டா இருக்குது. ஆமா, எல்லாமே என்ன சொல்றது, இப்போ வரைக்குமே ஒரு போர் அடிக்காத ஒரு பாட்டு. எப்போ கேட்டாலுமே நம்மள மெய் மறந்து கேட்குற. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் கொஞ்சம் ஓட்டி விட்டு நடுவில் இருக்க அந்த போர்ஷன் மட்டும் கேட்கறது அப்படிதான் இருக்கு. அப்போ உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரிப்பீட் கேட்குற அளவுக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா அதே நான் திருப்பி வச்சு அப்படி கேட்குற அளவுக்குலாம் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. உண்மையாவே சினிமா டிக்கெட் நிறைய தெரியாததெல்லாம் ஆமா, சூப்பராகவே எடிட் பண்ணி ஒருத்தரை மறந்தவங்களை வந்து சூப்பராக கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறாரு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, உண்மையிலேயே சினிமா டிக்கெட் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்